ஹலோ, வெல்கம் டு ஃபுட் லவர்ஸ். இன்றைக்கி கருணக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அதுக்காக நான் 1 கிலோ கருணக்கிழங்கு வாங்கிட்டு அது ஃபுல்லாக கட் பண்ணி அந்த தோல் எல்லாம் சீவி அதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். ஊற வச்சிட்டோன்னா நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அது பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு 4 டைம் 5 டைம் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். உங்களுக்கு நான் ஒரு டைம் வாஷ் பண்ணுற மாதிரி தான் காமிக்கும். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்ட்டு நான் கட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக 4 டைம் அது நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இல்லைன்னா நல்லா இருக்காது. அது வாஷ் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த ஸ்லைசஸ் எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ சால்ட் அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பாயில் மாதிரி கொதிக்க விட்டுணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கொதிக்க விடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 லெமன் சைஸ் புளி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். நான் கொஞ்சம் 1 கிலோவுக்கு 2 லெமன் சைஸ் புளி ஊற வச்சுட்டேன் டேஸ்ட்டுக்காக. இது பாருங்கள், நல்லா ஒரு ஆஃப் பாயிலாக நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது பாயில் ஆயிடுச்சு. அது கிழங்கு பாயில் ஆயிடுச்சு. ஒரு பெண்ட் பண்ணுற மாதிரி உடையிற மாதிரி எல்லாம் பாயில் ஆகக்கூடாது. லைட்டாக காமிக்கிற மாதிரி பெண்ட் பண்ணுற மாதிரி பாயில் ஆனால் போதும். இது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நானும் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் காய விடலாம். நல்லா அந்த சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, சூடு ஆறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பூண்டு 1 கிலோக்கு எவ்வளோ தேவையோ ஒரு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் நல்லா இது பண்ணிக்கிட்டேன். போட்டுக்கிட்டு பூண்டு அந்த பேஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. புளி பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு காரம் நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் வெறும் மிளகாத்தூள் 4 ஸ்பூனு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு சால்ட்டு ஆல்ரெடி பாயில் பண்ணும்போது கொஞ்சம் போட்டோம். அது பார்த்து நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் அது பார்த்து தான் லைட்டாக போட்டுக்கிட்டேன். சால்ட்டு எவ்வளோ தேவையோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே காய விட்டுணும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுட்டேன். நம்ம எப்படி நல்லா எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. கிழங்கு கலரே மாறிடுச்சு பாருங்கள், அந்தளவுக்கு ஊறிடுச்சு. இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு டீப் ஃப்ரைக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், அது டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். போட்டதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இப்போது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அந்த சிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. இப்போ மறுபடியும் செகண்ட் டைம் அந்த மாதிரியே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அது அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டுக்கிட்டு இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான்